நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளாக் பண்ணுற பார்த்தோன்னா ஊட்டி போன விளாக் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப டீப்பெல்லாம் போகிறது கிடையாது, அதே ரூட்டு நம்ம போகிறது கிடையாது. போட்டர்ஸ் ரோட் சொல்லுவாங்க. நம்ம போகும்போது பஸ் ஸ்டாப்புள்ள பர்மிஷன் கிடையாது, அந்த வெளியே அவுட்லுக் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்த உடனே இங்கே ஊட்டி, அதாவது மெயின் ஃபெர்னில் ஸ்டாப் சொல்லுவாங்க, அங்கேருந்து தாண்டினா இந்த ஜிம் இந்தியஸ் எவால்யூஷன் சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்த்தானா ஒரு 1 2 3 4 4 ரோடு பிரியும் மொத்தமாக. ஃபுல்லாக பார்த்தானா ஸ்ட்ரைட்டாக பார்த்தானா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தானா ஏடிசி கோயம்புத்தூர் ரோடு, அந்த சைடு பார்த்தானா கிராமம் எல்லாத்துக்கும் ரோடு போகும். இந்த சைடு பார்த்தானா ஸ்ட்ரைட் இந்த கார்டன் அந்த மாதிரி ரோடு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் அங்கே தெரியுது, இண்டஸ் எவால்யூஷன் இருக்குது. இப்போ நாம் போடுற அந்த ரூட்டு தான். இப்போ நாம் அங்கேருந்து வந்துட்டோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாப். இன்னொன்று முக்கியமான இடத்த உங்களுக்கு காட்டணும். பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து அதாவது ஊட்டி வந்து பேர் வர்றதுக்கு முன்னாடி ஒத்தைக்கல் மண்டபம் அந்த பேர் தான். அதோட ராங் ப்ரொனன்சியேஷனால உதக மண்டலம், அதுக்கப்புறம் உதகை, நெக்ஸ்ட் ஊட்டி. இதோ இந்த கோவில் பாருங்கள், இந்த மாரியம்மன் கோவில் என்னோட ரைட் சைடில் இருக்குது. இந்த கோவில் தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து வியூ நல்லா பாருங்கள். இந்த கோவில் தான், இந்த மாரியம்மன் கோவில் தான் அந்த ஃபேமஸான ஒத்தக்கல் மண்டபம். இது இன்னும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போது என்னோட லெஃப்ட் சைட்லேருந்து பாருங்கள், ஃபுல்லாக பஸ்ஸெல்லாம் நின்றுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்காக பாருங்கள். யூடியூப் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வியூ நல்லா தெரியுது. பல பஸ் இங்கே நின்றுட்டு இருக்கு. இப்போ நாம் அந்த போட்டர்ஸ் ரோடு போயிட்டுருக்கோம். என்னோட ரைட் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஊட்டி ட்ரெயின் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆகலை. என்னோட ஸ்ட்ரைட்டாக போனால் டேரெக்டாக போட்டர்ஸ் ரோட். இப்போ என்னோட லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தானா பஸ் ஸ்டாப். இங்கே ஒரு குதிரை கூட நின்றுட்டு இருக்கு. இப்போது ரைட் சைட்லேருந்து பார்த்தானா போலீஸ் ஸ்டேஷன். இது ஸ்ட்ரைட்டாக போனான்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அதாவது பாருங்க, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? அப்படியே போகும்போது என்னென்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். பாடா நான் ரைட் சைட்லேருந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் சஃபே கார்டன் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தானா காட்டேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தானா சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு
ஒரு ஷாப். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு லெஃப்ட் சைட் பார்த்தானா தண்டர் போல்ட் சொல்லுவாங்க. இது ஊட்டியில் ஃபேமஸ். பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்குது. ஐயோ, இப்போ காட்டுற பாருங்கள் தண்டர் போல்ட். ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர், உள்ளெல்லாம் போனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ கொரோனா சிச்சுவேஷனால் இது க்ளோஸ்ட் ஆகையில் நம்ம உள்ளே போக முடியாது. பார்த்தீங்களா, இங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு? டே காட்ட பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா இது கொஞ்சம் நல்லா தெரியும். இங்கேருந்து காட்டேஜஸ், ஹோட்டல், அதுக்கப்புறம் இந்த போகிற வழி நல்லாயிருக்கு. ஒருவேளை கொரோனா சிச்சுவேஷன் இல்லாமல் இருந்தால் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் தண்டர் வேர்ல்ட். பட் நம்மளோட பேட் டைம் க்ளோஸ் இருக்குது. போய் பார்ப்போம். போட் ஹவுஸ் ஒரு ஓப்பன் இருந்தால் நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், என்னோடய ரைட் சைடு இருந்தது போகிற வழி தான், போட்டு கிடையாது, போகிற வழி எல்லாமே ரைட் சைட்லேருந்து நல்லா பச்சை பசையிலே செழுமையாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஸ்கையில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போட் ஹவுஸ் கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தெரியுதா அந்த லேக் வியூ உங்களுக்கு? இந்த சைட்லேருந்து பாருங்கள், ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் பாருங்கள், சின்ன லைட்டாக இந்த போர்டு உங்களுக்கு தெரியுதா இங்கேருந்து வீடியோவில்? ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, கொரோனா சிச்சுவேஷனும் பேட் லக் என்னென்னா போட் ஹவுஸ் வாஸ் ஆல்சோ க்ளோஸ். போட் ஹவுஸும் ஓப்பன் கிடையாது. சரி, நம்ம அது வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்டர் வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தை பார்த்தா இந்த ஹார்ஸ் ரைடு இருக்குது. ஆனால் கொரோனா சிச்சுவேஷனால் இப்போ ஹார்ஸ் ரைடு கிடையாது. அதனால் ஜஸ்ட் போட் ஹவுஸில் அங்கே அவுட்டர் வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா அந்த வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போட்டெல்லாம் பாருங்கள் காலியாக நிற்கிது. அங்கே ஒரு பறவை மட்டும்தான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குது இந்த வியூ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த சைட்லேருந்து இப்போ நான் லெஃப்ட் சைடில் நின்றுட்டுருக்கேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். இது எப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இதுலேருந்து லெஃப்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வேவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேவ்ஸ் மாதிரி வந்துருக்கு இல்லையா, அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தானா என்னோடய ரைட் சைட் ஆப்போசிட்டில் நிறைய பில்டிங் எல்லாம் இருக்குது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த மெயின் ஒரு பில்டிங் எனக்கு தெரியும் வந்து ஆம்ஸ்டர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக காட்டேஜ்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்துலேயும் விவசாயம் நடந்துகிட்டு. சரி, நம்ம இப்போ போய் பக்கத்தில் போகலாம் அந்த இடத்துக்கு. பாருங்கள், இங்கேயும் நிறைய விவசாயம் நடந்துகிட்டு பாருங்கள். இதே தெரியுதா உங்களுக்கு அந்த இதெல்லாம்? போட் ஹவுஸில் படகுலாம் போட்டிருக்கான். இங்கே வந்தவுடனே வெளியே கேட்டு தான் நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள், எக்ஸிட் கேட் நோ என்ட்ரி.
ஆப்போசிட்டில் லேக் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஹோட்டல். இப்போ நாம் பாருங்கள் வியூ எல்லாம் இங்கேருந்து இப்படி தான் தெரியுது. பாருங்க இந்த மரம் பைன் ட்ரீ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. எந்த ஹைட்டில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் தி வியூ. இங்கே இப்படி தான் தெரியும். இந்த வழியாக தான் என்ட்ரி. அந்த கேட்டிங்கன்னா அது வந்து எக்ஸிட். பாருங்கள் அப்படியே வெளியே நிறைய கடைகளில் இருக்குது. எல்லாம் பிஸ்னஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த கொரோனாவில் இந்த போட் ஹவுஸு க்ளோஸ். இதெல்லாமும் அந்தளவுக்கு இன்னும் பெரிய பிஸ்னஸும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாருங்கள் நம்மளுக்கு போட் ஹவுஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் அட்லீஸ்ட் ஆசை ரைடாவது கிடச்சிது. சிங்கிள் ரைட் 200, டபுள் ரைட் 400.